இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவுமே ஹெல்த்தியான ராகி அடை தான் செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சீரகம் மிளகு சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் காரத்துக்கு. நல்லா வதங்க விட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்க விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு முருங்கைக்கீரை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு 1/4 மூடி துருவின தேங்காயும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துங்க, ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கின இல்லை, பச்சை வாசனை போகலாம் போதும். ராகி மாவு 2 கப் எடுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு பரட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சதும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போதே கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. லைட்டாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு வாழை இலையோ இல்லை பட்டர் ஷீட்டோ இருந்ததுன்னா இந்த மாதிரி எண்ணெய் தடவி நல்லா பரட்டி எடுத்து தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா சூப்பராக வரும். 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான ராகி அடை ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.